மீனவர்கள் பிரச்சனை இந்தியாவுடன் ஏட்டுக்கு போட்டி, ராஜதந்திரம் கிடையாது நரித்தந்திரம் அப்படின்னு சொல்லலாம். தமிழக மீனவர்கள் தங்களுடைய கடற்பரப்புக்குள் வருவதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக சொல்லி இலங்கை மீனவர்கள் யாழ்ப்பாணத்தை ஒட்டியிருக்கக்கூடிய கடலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. நடுக்கடலில் படகுகள் நிறுத்தி கருப்பு கொடிகளை பறக்க விட்டு அவங்க தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டாங்க அப்படின்னு இலங்கை ஊடகங்கள்லாம் தெரிவிச்சது. இதனால் மோதல் ஏற்படுமோ, ஏதாவது சண்டையாயிடுமோ அப்படின்னு நினச்சி ராமநாதபுரம் மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் மண்டபம் மற்றும் தெற்கு பாம்பன் மீன்பிடி துறைமுகங்களில் விசைப்படகு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க போக அனுமதி சீட்டுகளை கொடுக்கல. கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கையில் சிறை வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்படும் தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தான் இப்படிப்பட்ட போராட்டம் யாழ்ப்பாணத்தினுடைய நடுக்கடலில் நடத்தப்பட்டிருக்கு. அந்த படகுல இருந்தவங்க யாழ்ப்பாண மீனவர்களா அல்லது சிங்கள மீனவர்களா அப்படின்னு முழுமையாக தெரியல. அந்த அளவுக்கு போராட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. இலங்கை ரோந்து படகை மறித்து இது தொடர்பான மனு ஒன்றை அளிக்கும் முயற்சி இருந்தாங்க அப்படின்னு இலங்கை ஊடகங்கள்லாம் தெரிவித்தாங்க. இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய மீனவர்களுடைய பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கை காரணமாக தம்முடைய சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்படுவதாக யாழ்ப்பாணத்து மீனவர்கள் சொல்கிறாங்க. 8 வலைகள் இல்லாமல் போயின, 3 பேருடைய வலைகளை அறுத்துட்டாங்க. எப்படி தொழில் செய்கிறது? இன்றைக்கி தொழிலுக்கு போகாத காரணம் இதுதான். இப்படி தொழில் செய்து என்ன பிரயோஜனம்? 1.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் இல்லாமல் போயிடுச்சே. அப்படியே எடுத்துட்டா கூட, அப்படியே எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு மீனவர் பேசுகிறார். ஒரு முறை வல்வெட்டித்துறை கடலுக்கு வந்த இந்திய மீனவர்கள் எங்களை வலைகளை இழுத்து கொண்டு போயிட்டாங்க, எங்களை அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை, ட்ராலர் வலைகளை நிறுத்தினால்தான் இலங்கை மீனவர்கள் வாழ முடியும் அப்படின்னு இன்னொரு மீனவர் சொல்கிறார் அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. இதெல்லாம் யார்? இலங்கை மீனவர்கள் சொல்கிறாங்க. நாம் தொடர்ச்சியாக நம்ம மீனவர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க, இலங்கை மீனவர்கள் விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இலங்கை மீனவர்களும் இதே குற்றச்சாட்டை அங்கே முன்வைக்கிறாங்க. ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டம் நடத்திய பின்னணியிலேயே யாழ்ப்பாணத்து மீனவர்களை தூண்டிவிட்டிருக்கிறது சிங்கள அரசு அப்படிங்கிற சந்தேகம் எழுது. ராமேஸ்வரம் மீனவர்கள் இந்திய இலங்கை அரசுகளை கண்டித்து தான் போராட்டம் நடத்தியிருக்காங்க. சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களை விடுவிக்க கோரி டெல்லியில் மத்திய அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர் ரூபாலா மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர்கிட்ட மனுக்களும் கொடுத்தாங்க. இந்த நிலையில் இலங்கை இந்த விவகாரத்தை திசை திருப்பவே யாழ்ப்பாணத்து மீனவர்களை மிரட்டி களமிறங்கியிருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எழுதுகிறது. ஏற்கனவே 2 நாட்டு மீனவ பிரச்சனை தொடர்பாக நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தை திரும்பவும் தொடர்ந்தாலே 2 நாட்டு மீனவ பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டுவிடும். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் விடுதலை தான். ஆனால் அதை விட்டுட்டு இலங்கை ஏட்டுக்கு போட்டியாக யாழ்ப்பாண மீனவர்களை மிரட்டி நடுக்கடலுக்கு விரட்டுவது அப்படிங்கிறது ராஜதந்திரம் கிடையாது. ராஜபக்சே பின்பற்றிய நரித்தந்திரம் தான் சொல்லணும். தந்திரம் செய்த நரிகள் வாளை இழக்கத்தான் எப்போதுமே நெறிக்கதைகளில் சொல்லப்படுது. தந்திரம் பண்ணக்கூடிய நரிகள் எல்லாமே வாளை இழக்கும் அப்படிங்கிறதான் நம்ம படித்த நெறிக்கதைகளில் சொல்லப்படுது. அதே நிலை தான் இலங்கை அரசுக்கும் ஏற்படுமா அப்படிங்கிறதா இப்போது எதிர்பார்ப்பாகவும் கேள்வியாகவும் இருக்குது.